உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜாய்னா ஃபேத். இந்த நாளிலும் கூட 20ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை இந்த நாளிலே ஒரு நல்வார்த்தையாக கொண்டு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேகருடைய வெற்றிக்கு அவர்களுடைய திறமை காரணம், அவர்களுடைய கல்வி காரணம், அவர்களுடைய பலன் காரணம், அவர்களுடைய பொருளாதாரம் காரணம் என்ற அநேகர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுவதை இந்த நாளில விட்டு விட்டு கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருங்கள். இன்னும் எந்தெந்த இடத்திலே தோல்வியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா, படிப்பிலே நல்ல தேர்ச்சி பெறாமல் இருக்கிறீர்களா, குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா, எந்த வகையில எந்த நிலைமையில நீங்கள் பாடுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு நிமிஷம் கர்த்தர் தான் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய எல்லா எதிர்கால திட்டங்களுக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை மாத்திரம் தியானம் செய்யுங்கள். என்னோடு கூட இந்த வசனத்தை தியானிக்கும் போதே உங்களுடைய மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. இந்த நாளில் அப்படிப்பட்ட சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் இந்த நாளிலே உங்கள் நம்பிக்கை தேவனை நோக்கி இருக்கட்டும். அவர் மாத்திரமே உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம், உங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம்.